முருகேசா, என்ன பூவை நீ கொண்டு போற? உன்னை நம்பி உங்க அப்பன் பூவை தரமாட்டானே. ஐயா வீட்டுல இல்லனே, அம்மா தான் இந்த பூவெல்லாம் கடையத்திலயும் கல்யாணிபுரத்திலயும் கொடுத்துருவான்னு சொல்லிச்சு. கடையும் முறையா? அப்ப வழக்கம் போல கடையத்துல கொடுக்குற லெட்டர் பூரா நீ கொடுத்துரு, கல்யாணிபுரத்துல கொடுக்குற பூவை பூரா நான் கொடுத்துறேன். சரிண்ணே. பயத்துல பத்மா ஓடியே போயிட்டா. பாரிஜாதம் அக்கா வீட்டுல தான் இருக்காங்க. இது ரெண்டையும் போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு போயிருவாள்வலே. அண்ணனோட லெட்டரு, ஐயாவோட பூ. இந்த வேகாத வெயில்ல ஒவ்வொரு ஊர்ல லெட்டர் கொடுக்கறக்குள்ள என் டங்கு டக்கா டக டக்கெல்லாம் அக்கக்கா அந்த போகுது. இதுல ஒவ்வொருத்தருக்கும் வாசிச்சு வேற காட்ட வேண்டியதா இருக்கு. என்னது லெட்டரா வருது, பூ வேற வருது. பூவு லெட்ரு பூவு. ஆஹா, இது அவன் வேலைதான் ஐயா. பயலே, லெட்டர் பூரா தண்ணியில ஒட்டி என் போஸ்ட்மேன் பொழப்புக்கு பொக்க வச்சுட்டேடா. என்னண்ணே லெட்டர்லாம் ஈரமா இருக்கு, வாய்க்கால போட்டியா? என்னையா மனுஷன் நீ? ஒரு பொறுப்பான போஸ்ட்மேனா இருப்பேன்னு பார்த்தா அப்படி வேகாத பருப்பா வந்து நிக்கிறியே. இப்பெல்லாம் செஞ்சா உன்னை நெருப்பால சுட்டு செருப்பால அடிக்க மாட்டாங்க, போய மாட்டாங்க. சில்லுண்டி களவாணிப்பளுக்கு பிறந்த முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பயல. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் தண்ணியில போட்டு நான் சொல்றேன். நீ என் சித்தப்பனுக்கு ஒத்த பிள்ளை போனாலும் பரவாயில்லடா. அந்த சுடலவன சாமிக்கு கிடாவுக்கு பதில உன்னைய பழி கொடுத்து இந்த ஊருக்காரங்களுக்கு நான் பட்டு சட்டை கிழிஞ்சிடும். ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா? விளையாடணும். இப்ப எரும மாடெல்லாம் ஏன் எந்நேரம் சகதிக்குள்ளே கிடக்கு? அது நாளாக நாளாக உடம்பெல்லாம் அப்படியே இறுகிடும். ஆமா. யாரு வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி சேர்ந்து வயல அசிங்கப்படுத்துது. சித்தப்பு எலா அப்பாடே அப்பா பாவே போயிட்டாரு. எலா லெட்டர் போற எலா தண்ணில போட்டுருங்க. பொட்டப்புள்ள பின்னால போனே. எதுக்குல போனா? யார் அந்த பிள்ளை? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அவ பேரு, அவ ஊரு, அவ ஆத்தாப்பெல்லாம் யாரு? நம்ம அக்ரகாரத்தில் இருக்கிற பஞ்சாமியர். ஆமா, அவரோட மக பாரிஜாதம். அட பாவி பயலே, காலையில 10 மணிக்கு பழைய சொத்த பல்லு விளக்காம திங்கிற பரதேசி உனக்கு அக்ரஹாரத்தை போட்டு கேட்கிறா. போன அண்ணன் நினைச்சு உரிமையில சொன்னா இப்படி அத்து விடுறேன். அத்து விடலடா தம்பி. என்ன அந்த பயவுல தும்முறா இருந்தாலும் துப்புரா இருந்தாலும் அவங்க அக்கா காரிட்ட கேட்கும். அவங்க அக்கா கிட்ட சமூகத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை ஈஸியா கட்டலாம். ரொம்ப நன்றி. என்னன்னு இழுத்துப்புறா இழுத்துப்புறா. அத்தி எத்த தம்பி. ஏய் நில்லுல, எங்கல போற? யோ, ஒரு போஸ்ட்மேன் எங்க போவான்? லெட்டர் கொடுக்க தான் போவான். ஞாயிற்றுக்கிழமை என்னல லெட்டர் கொடுக்கறது? நான் ஒரு கடமை வீரன், எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? நான் ரிட்டையர்டு மிலிட்டரில. இன்னைக்கு மாட்டின மொட்டை மிலிட்டரி எந்த பாடல வேலை பார்த்தீங்க? ரெட் ஃபோர்ட். தமிழ்ல சொல்லிய செங்கோட்டைல செங்கோட்டை. ஓ, இந்த தென்காசி பக்கத்துல இருக்க செங்கோட்டையில வேலை பார்த்துட்டா இந்த அளப்பற பண்ற நீ. அட அறிவு கெட்டவனே, டெல்லி செங்கோட்டைல டெல்லி செங்கோட்டை. அதையும் மாங்கோட்டை சீட்ல காட்ட மொட்டை. என்கிட்ட வம்பு பண்ண உன்னை பத்தி ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன். நான் தான் சிக்கல் குத்தணும். ஓ லெட்டர் தெரிஞ்சுனா கிழிச்சு ஆத்துல போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, வெளியூர்ல இருக்க சொந்தக்காரன் பூரா பேண்டாலும் மூண்டாலும் உனக்கு எந்த நீசம் வராது. உனக்கு வர தபால்ல இருந்து தந்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். உன் பென்ஷனை மட்டும் நான் அமைக்கிறேன். யாருக்கிட்ட காட்டுற உன் சேட்டை? 4 நாளா நீ அந்த புள்ளைய பாக்கலைங்கிறக்காக தான் உன்னை ரிஸ்க் எடுத்து கூட்டி வந்திருக்கேன். ஒழுக்கமா நடந்து ஒண்ணனுக்கு நல்ல போல வாங்கி கொடு. ஏன்னா சும்மா வா. எல்லாருமே வந்து கேமலா இவ்வளவு நாளி போங்களே, போய் பூவை கட்டுங்க. கட்டிடுற சாமி. முருகேஷ் இங்க வந்துட்டா. வந்துரு. இந்த போயில பார்த்து இவையன் தடுமாறுறா. பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது அந்த வீட்டுல. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட செங்கோட்டை வரைக்கும் கூட்டி போயிருப்பேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன். என்ன நினைச்சா கிழிச்சானுக்கிட்டு நீ செஞ்சது தப்புல. நாளைக்கு அவங்க அக்காளுக்கு வளகாப்பு. பூ கட்டுற வேலை பூரா நம்ம தான் வந்திருக்கு. அந்த பூவை பூரா சுடலையும் கடலையும் தான் கொண்டு போவாங்க. அவங்க 2 பேரும் டிச்சில் ஏறி மிச்சு விட்டு நம்ம 2 பேரும் கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறோம். ஓகே சரிண்ணே. குடு சேக்கிங். சில்லற காசு எவ்வளவு இருக்கு? உன் யோசனை கேட்டா அவ பின்னால போனதுக்கு பதிலா இவ பின்னால போயிருந்தா என் காதல் எப்பயே ஓகே இருக்கு. யோசனை மவரைய பாரு. உன்னால முடியலங்கும் போது இனிமேல் களத்துல நானே இறங்குறேன்.
பாப்பா வா. மாமி மாமி இப்போ இருங்க வரேன். என்ன அலமு அலமு ஏய் போஸ்ட்மேன் ஆ? இவன் தான் காயத்ரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ வேற கூட வந்திருக்க. உங்க தங்கச்சி பாரிஜாத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என் தம்பிக்கு காதல் வந்துருச்சு. ஆ? சரி இப்படியே போயிருந்தா 2 பேருக்கு வயசாருமேன்னு நானே ஸ்ட்ரைட்டா வந்து பஞ்சாயத்துல குடிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க முடிவா, பொண்ணு தரீங்களா இல்லையா? கொடுங்கோரி. ஐயோ அவன் பாரிஜாதத்தை காதலிக்கிறதுக்காக ஏன் பின்னால சுத்தி இருக்கான். நீ என்னடானா என்ன காதலிக்கிறோன்னு நல்லா குழப்பி விட்டுட்டேன். 4-5 நாளா என் தூக்கத்துக்கு எடுத்துட்டியடி. என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? நல்ல விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆத்துக்குள்ள வாங்கோலே, காபி குடிச்சுண்டே பேசலாம். குடிப்பமே. ம், காபி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. சாப்பிடல சாப்பிடு. இருங்க இருங்க இருங்க. என்னது? முதல்ல 2 சொட்டு எடுத்து தரையில விடுங்க. தரையிலையா? ஓ ஏதோ சாஸ்திரம் போல் இருக்கு. இருங்க இருங்க இருங்க. என்னது? 2 சொட்டு எடுத்து தலையில விடுங்க. தலையிலையா? தலையில எதுக்கு? இதுவும் சாஸ்திரம் தான். கண்ணை மூடிண்டு கடகடான்னு குடிச்சிருங்க. இதுவும் சாஸ்திரம் தான். குடிச்சாச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் 2 பேரும் அப்படின்னா ஏலே, எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சி பின்னால நீ சுத்துவ, நீ அவனுக்கு ஐடியா கொடுப்ப. அதனாலதான் காப்பில விஷத்தை போட்டுட்டேன். அடி பாவி சண்டாளிங்க, என்ன வேலை பார்த்து விட்டாருங்க பாறா முடியாது. மாட்டாஸ்பத்திரி கேட்டா குட்டி வர்ற. பரவாயில்ல வாயா டாக்டர், எங்களை காப்பாத்துங்க. அப்படி எல்லாம் மூச்சு வாங்காதீங்க சார், பழசெல்லாம் மறந்துருங்க சார். இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏய் இங்க வால, வாய தரவே. ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கு. யோ, என்ன நீ ஒரு டைப்பா சிரிக்கிற? இப்ப நீ சாப்பிட்டது விஷத்தை முறிக்கிற மருந்து இல்லவே, வேற வெடி மருந்து. வெடி மருந்தா? காட்டெருமை கையெடுத்துக்கு கொடுக்கிற பேதி மருந்துவே. ஐயோ, இந்த டப்பா டாக்டர் பழி வாங்கிட்டாரு. அண்ணே எதையோ குடிச்சு கக்கிர வேண்டியதானே. பேசாம சாணி வைத்தியம் பண்ணிட வேண்டியதா? என்னண்ணே சொல்ற? சாணியை கரைச்சு குடிச்சிட வேண்டியதா? எல்லா சாணியை கரை அப்படியே கரைச்சு குடி. முடியல. ஒருத்த கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. வா போய் இறக்கிடுவா. வா வா. ஐயா, மேல் வாயிலும் போகுது, கால் வாயிலும் போகுதே. அண்ணே ஆ? விஷம்லாம் வெளியே வந்திருக்குல்லண்ணே. விஷம் மட்டும் இல்லல, உள்ள இருக்க குடல் குண்டானி. காலையில இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்டோமே, அதோட சேர்ந்து உள்ள இருக்க கிட்னிலாம் வெளியே வந்துருச்சுல. அது எப்படிண்ணே உனக்கு தெரியும்? நான் போய்கிட்டே லைட்டா பார்த்தேன். இல்ல போஸ்ட்மேன், விஷம் கலந்த காப்பியை சாப்பிட்டு போறவும் நீங்க 2 பேரும் உசுரோடவா இருக்கே. முறப்பிரகாரம் வந்து பொண்ணு கேட்டதுக்கு உண்மையிலேயே விஷத்தை கொடுத்து கொல்ல பாத்திருக்கீங்க. குலகார சிரிக்கியலா? இங்க பாரு, என் தங்கச்சி பின்னால உன் தம்பி போறத நீ தான் தடுக்கணும். என் பின்னால போறதே தடுக்க முடியலையே, உன் தங்கச்சி பின்னால போறத நான் எப்படி தடுக்க முடியும்? இன்னொரு தடவை போட்டோம் நெசமாவே விஷத்தை போட்டுருவேன். எது? நெசத்துக்கே விஷம் வைப்பீங்களா? அப்ப இப்ப நாங்க விஷமே போடலையே, பொய் சொன்னோம். என்னது பொய்யா? ஐயா எல்லாம் வீரமுத்தா, உனக்கு கடுதாசம் வந்திருக்கல? எனக்கு தான் படிக்க தெரியலப்பா, படி சொல்லு. நான் வர்றேன்ப்பா. இந்த ஊர்ல படிச்சு காட்டவே பீதியா இருக்கடா. படித்தவுடன் கிழித்து விடவும். எல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கல. அப்படியா போட்டிருக்கு? படிச்சிட்டல? ஆ, அப்ப கழிச்சிரு. ரைட் விடு. சபா தவால்லாம் இப்படித்தான் இருக்கணும். யோ, என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. எல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுருச்சு, படிச்சாச்சு கிழிச்சாச்சுல. அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டே முட்டாப்பல, படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுருச்சு, படிச்ச உடனே கிழிச்சாச்சுல. வேற என்ன பண்ண சொல்ற? அதான் நானும் சொல்றேன், படிச்சல கிழிச்சல படிச்சத சொல்லிட்டு போயா. என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, படிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா, படிச்சான் கிழிச்சான், படிச்சத சொல்லல சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு போஸ்ட்மேன் பொறுப்பு எல்லாம் நடந்துக்கலாமாப்பா? படிச்சே சொல்லப்பா. யோ போடா, நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், நீ ஏன் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? அந்த கடிதாச்சுல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுருச்சியா? நான் படிச்சவன கிழிக்கலாம்னு கேட்டேன், கிழிக்க சொன்னா கிழிச்சாச்சு. கிழிச்சிட்டீல்ல, அப்ப படிச்சதை சொல்லு. யோ படித்தவுடன் கிழித்து விடணும் மட்டும் தான் போட்டுருச்சு.
படிச்சதை சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்லு. படிச்சதை சொன்னாதான் விடுவீங்களா? இவனை இன்னொரு 5 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் தள்ளிட்டு போறதாக போட்டு அதுல எழுதி பூரா படி சொல்லியா எப்படி போய் சொல்லுங்க. மொத்த போய் சொன்னது இப்படி அடிச்சுட்டு வெட்டிட்டு சாகுறாங்களே. உனக்கு என்ன மரியாதை? நாட்டாம மரியாதை கொடுத்தா? ஏய்யா, இன்னொரு 9 பேர் சேர்த்து விட்டு இருந்தா ஊரே அழிஞ்சிருக்கும் போல் இருக்கே. எப்படியோப்பா நான் தப்பிச்சேன். தம்பி இந்த கெடுபிடி குடியிருப்பு எங்க இருக்கு? இப்படியே போனா 2 மைல் தான். ஓ, நீ அந்த ஊருக்காரன் தானா? ஆமா, நீ அந்த ஊர்ல என்னப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு 40 யானை வளர்க்கறேன். யானை? 40 யானை வளர்க்கறியா? அதுல 10 வெள்ளை யானை இருக்குல்ல. கடந்த 2000 ஆண்டுகளா இந்தியாவுல வெள்ளை யானையே கிடையாதுல. யானை புழுல போட்டனா? இங்க பாரு, சந்தேகம்னா என் வீட்டுல வந்து பாரு. சும்மா அனாவசியமா கை கால் நீட்டாத. பாலே போய் பார்க்கலாம். வா வா வா. அம்புட்டி யானை பத்தி காட்ட எனக்கு போ போ. எங்கடா எங்க? இந்த பாத்தியா 30 கருப்பு யானை, 10 வெள்ளை யானை. யானை எல்லாம் எப்படி மேயுது நீ பாத்தியாவே? ரூட்டில போய் குட்டி வந்து பண்ணிய காட்டி யானை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் உன்னை பார்த்து பொழந்துருவன். எப்படி யாரைய பார்த்தாலும் பண்ணிட்டு சொல்ற? ஒன்ன சும்மா விட மாட்டேன். ஒன்ன சும்மா விட மாட்டேன். அருவாளை எடுத்து அவசரப்படாரா? நான் தெரியாம சொல்றேன், மன்னிச்சுக்கடா. அப்புறம் அது என்ன? அது வந்து நீ சொன்ன மாதிரி கருப்பு யானை தான்டா. அப்ப இது என்ன? இது வெள்ளை யானை. ஏல முதல்ல மாத்தி சொன்ன. அட தெரியாம சொல்றப்பா. தெரியாம தான் சொன்னியா? ஆமா. உண்மையா தெரியாம தான் சொன்னியா? அப்ப நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. சொல்றப்பா. அது என்ன? அது வந்து மயிலு. ஏல மயில போயா மயிலு. சரி, இது என்ன? அது வந்து என்னவா இருக்கும்? கழுதை. மாற போயா கழுதைன்னு சொல்லுத. உன்னை இப்படியே விட்டா என்ன கிறுக்கு பயல் ஆக்குன மாதிரி எல்லாரையும் ஆக்கி விடுவேன். உனக்கு ஏதாவது ஞாபகம் போடணும்ல. திரும்பல திரும்பல திரும்ப. உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? 2 சொந்த நாளாச்சு. 2 சொந்த நாளாச்சு.